ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட டே ரொட்டீன் தான். ஆனால் 2 வாரம் ஆகிடுச்சு. அம்மா புது வீடு பால் காய்ச்சிருந்தாங்கல்ல, அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான் இது. நைட்டு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டா வேலை முடிஞ்சிட மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டைம் சுத்தமாக இல்லவே இல்லை. வீடு அங்கே ஷிஃப்டிங்கில் அப்புறம் திங்ஸ்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு இருந்ததுனால வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி, ஓகே, போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே ஷெல்ஃபு நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா சாமி படம் வைக்கிறதுக்கு பெருசாக ஷெல்ஃப்லாம் எதுவும் கிடையாது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து தான் மேக்ஸிமம் சாமி படம் வைப்பாங்களா அம்மா வீட் சைடில். ஸோ அதனால் கீழே தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயுமே புது வீட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா வெறும் கையாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்ககிட்ட குட்டியாக ஒரு பித்தளை பானை இருந்தது. ஸோ அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நைட்டே சாமி படம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்து இறக்கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு. காலையில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சாமி படத்துக்கு போட்டு விட்டுட்டேன். எனக்கு இந்த மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, அதே மாதிரி நித்திய மல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் வேறு மல்லிகைப்பூ நிறைய கிடைக்கிற சீசன் வேறையா, அதனால் அடிக்கடி வீட்டில் மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வைப்பாங்க. இன்றைக்கின்னு பார்த்தா அப்பா ஜாதிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வச்சு விட்டுட்டேன். நான் தான் சரி, முடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் புது வீட்டில் பால் காய்ச்சும் போது எப்பயுமே அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாலும் சூப்பராக பொங்கி வந்திருந்தது. குட்டி நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக எழுந்திரிச்சு வந்துட்டார். ஸோ அவரையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எப்பவுமே நல்லா தூங்கிட்டு இருப்பான். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பான்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 6:30க்குள்ளே ஐயா எழுந்திரிச்சிட்டாரு. என்ன பண்ணுறோன்னே அவனுக்கே தெரியல. புது வீட்டில் இருக்கிறோமா பழைய வீட்டில் இருக்கோமான்றது தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன்லாம் இருந்தான். அம்மா பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. தம்பி இறந்ததுலேருந்து அவங்க சாமி கும்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் அப்படின்னா நானே என் தங்கச்சி தான் சாமி கும்பிட்றதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அம்மா தம்பிக்கிட்ட விளக்கேற்றுறது மட்டும்தான் பண்ணிப்பாங்க. சரி, புது வீட்டில் அம்மா விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னது, அட்லீஸ்ட் குத்து விளக்காச்சு ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்களா. குட்டி நாங்கள் என்ன பண்ணிட்டுறோனோ உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டேன். நானும் பால் காய்ச்சிருந்ததில்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு சாமி முன்னாடிலாம் வச்சுட்டேன். அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு ஊதுவத்தி, கற்பூரம் எல்லாமே காமிச்சிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டு விட்டேன். ஏன்னா அப்போ தான் ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு 2-3 நெய்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, வெறும் பாலாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிவிட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சக்கயிறு அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டிஸ் வரும்ல. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நம்ம கனெக்ட் ஆகுறோமோ இல்லையோ, குட்டீஸ் நல்லா கனெக்ட் ஆகிடுறாங்க. நாங்கள் அவங்க கூட பழகிறதுக்கு முன்னாடி குட்டி தான் பழகிட்டு இருந்தான். அங்கே போயிட்டோன்னே யார் என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அப்பா, அம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. ஸோ அவங்க என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, குட்டி உங்களுக்கு முன்னாடியே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்லா தான் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எனக்கு பூரி தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் இருக்குது. ஸோ புது வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் எதாவது பண்ணணும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் பாசிப்பருப்பு வச்சு பாயசம் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
பாசிப்பருப்பு பாயசம் செய்யும்போது இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ வடையும் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி லன்ச் இங்கே தான் ரெடி பண்ண போகிறோமா, ஸோ அதனால் உளுந்து வடை செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்த பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பாசிப்பருப்பும் நல்லா ஆறி இருந்தது. சரி அதை 2-3 நைட் டைம் நல்லா கழுவி வச்சுட்டு வேக வைக்கிறதுக்காக அதே கடாயில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழஞ்சி வேகணும். எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகுதோ அந்த அளவுக்கு பாயசம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் இருக்கும்ல, ஸோ அதுதான் சேர்க்க போகிறேன். வெல்லத்தில் கொஞ்சம் தூசி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பாகுலாம் ரெடி பண்ணிவிட்டு பருப்பில் சேர்த்துருந்தேன். பட் அதில் பெருசாக தூசிலாம் எதுவும் இல்லை, அதனால் அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துட்டேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பங்கு பருப்பு எடுத்திங்கன்னா அதில் 3/4 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பில் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது, அதுதான் இன்னமும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து என்னென்னா தேங்காய் தான். தேங்காய் வந்து நல்ல நெய் காய்ச்சினதுக்கப்புறமா அதில் நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்திங்கன்னா நம்ம பாயசம் குடிக்கும்போது அது நடுவில் கடிப்படும்ல, அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து எடுத்து உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா இதில் நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் கொட்டி கலர்னிங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, ஸோ அங்கே தான் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு வேலையும் வரல. அம்மா அங்கே வீடு பால் காய்ச்சுற அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணி ஹேர் ஸ்டைலும் ஹேர் ஸ்டைலும் அப்புறம் சாரீ ட்ரைப்பிங்கும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே தான் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களோட பாப்பா இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, ஸோ அவங்களும் நானும் சாரீலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்ருந்தோம். அப்புறம் அவங்க குட்டிக்கும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. குட்டியோடு சேர்ந்து நானும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க காஃபி டீ அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் எங்கள் ஃபெஸ்டிவலில், ஸோ அதனால் பாயசம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால பசியே எடுக்கல. காலையில் சாப்பிட்டதே கரெக்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங்காக வந்து தங்கச்சி வந்து உளுத்த வடை செய்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதை அம்மாவால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ தங்கச்சி தான் மாவு அரைச்சிருந்தா, சூப்பராக அரைச்சிருந்தா. நான் ஒழுங்காக அரைக்க மாட்டான்னு நினச்சேன், பட் பரவாயில்ல நல்லா தான் அரைச்சிருந்தா. அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க, சரி அதனால் வடை சுட்டு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துட்டு நானும் எங்கள் காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிளைண்ட் வந்து இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படி தான் சொன்னாங்க. பட் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்துட்டேன். இல்லை மேம் எனக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தூங்கிட்டு இருந்தான். எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவனையும் உட்கார வச்சு அவனுக்கு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, சரி புது வீட்டில் அப்படியே வச்சுருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வாசலெல்லாம் விளக்கேற்றி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் இருக்க நெய்பரும் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ அதனால் நானும் அவங்களும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டில் இன்னும் கண்ணாடி கொண்டு வரல, அதனால் நைனிகா தான் எனக்கு மிரர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, எப்படி வச்சுருக்கம்மா பார்த்து சொல்லு அப்படின்னதுக்கு கரெக்டாக வச்சுருக்கீங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து வெளியே தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் தானே வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, ஸோ அதனால் நைட்டு டின்னர் உங்களோட ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வர கூட்டி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால்
ஆவின்லேருந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நைட்டு டின்னர் வந்து நான்வெஜ் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் எந்த நாளுமே பார்க்க மாட்டோம். அமாவாசை டைமில் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மற்றபடி எல்லா நாளுமே சாப்பிடுவோம். இன்றைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.